திருச்சி மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரர் திரு அந்துமான் அடிகளாரே கடந்த 6 மாதத்திற்குள்ளாக விவரிக்க இயலாத விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அதிர்வலையை இலுப்பூர் சுற்று வட்டாரங்களிலே திடீரென எழுப்பி அந்த அதிர்வலையின் உச்சத்திலே நம்மை நிறுத்தி நிற்கக்கூடிய இந்த அருள் தலத்தின் திருத்தலத்தின் அதிபர் தந்தை யூஜின் அடிகளாரே, ஏனைய அருட் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, கிடைத்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற நன்றி பெருக்கோடு கூடி வந்திருக்கிற நானும் நிச்சயமாக இந்த திருத்தலத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையை இதயத்தில் தேக்கி வைத்து கொண்டு கூடி வந்திருக்கிற அன்பு மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் குதூகல மகிழ்வோடு கும்பிட்டு திருநாள் நல் வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே மிக மிக பொருத்தமான கொண்டாட்டம் இந்த மண் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான கொண்டாட்டத்தை இந்த அருள் தலம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. யூத நாட்டு சிங்கம் ஒன்று புறப்பட்டது. ஒரு மாபெரும் மனித புரட்சியை இந்த உலகிலே தூண்டி வைத்த அந்த யூத நாட்டு சிங்கத்தோடு இந்த இலுப்பூர் பகுதியிலே ஒரு மாபெரும் வெளிநாட்டு வெள்ளை வேங்கை தொடங்கி வைத்த அந்த புரட்சியையும் இரண்டையும் இணைத்து வைத்து இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வருகிற பொழுது தந்தை அவரிடத்திலே கேட்டேன், நம்முடைய குருகுல முதல்வரிடத்திலே, இன்றைய விழா கொண்டாட்டத்தை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்ல விரும்பினால் எதை சொல்லுவீர்கள் என்று கேட்டேன். சொன்னார்கள் உடனடியாக இலக்கு நோக்கிய இறுதி பயணம் கொண்டாட்டம் என்று சொல்லி. இலக்கு நோக்கிய இறுதி கொண்டாட்டம் என்று சொன்னால் இயேசு இந்த உலகிற்கு எதற்காக வந்தாரோ அந்த இலக்கை நோக்கி தான் சாவை சந்திப்பதற்காக புரட்சிகர வீரனாக அங்கே ஒரு வெற்றி பவனியாக காத்து கிடந்தவர்கள் எங்கே காணாமல் போய்விட்டான் என்று சொல்லி தேடி கிடந்தவர்களுடைய கண்களுக்கு இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லி அந்த நகரத்திற்குள்ளே நுழைந்தானே அந்த புரட்சிக்காரன் இயேசு கிறிஸ்து தொடங்கி வைத்த அந்த புரட்சி பவனித்தான் இன்றளவும் 2025 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த புரட்சி பவனி கொண்டாட்டத்தை தான் இன்றைக்கு நாமும் இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே கொண்டாடி மகிழ்ந்து வந்தோம். அந்த பயணம் ஒரு புரட்சி பயணம். தொடங்கி வைத்த அந்த புரட்சியாளன் செத்து போய்விட்டான் என்று அக்களித்து கொண்டிருந்தவர்களுக்கு 3 நாளிலே உயிர்த்தெழுந்து புரட்சி தீயை இன்னும் அனலை அதிகமாக்கி அது அணைந்து விடவில்லை, தொடர்ந்து பற்றி எறியும் என்று சொல்லி அறைகூவல் விடுக்கக்கூடிய விதத்திலே உயிர்த்தெழுந்த அந்த விடுதலை வீரன் 2025 ஆண்டளவாக இன்னும் அந்த புரட்சியை தொடரச் செய்து கொண்டிருக்கிறான். அது ஒரு யுக புரட்சி. 33 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவன். அவன் தொடங்கி வைத்த அந்த புரட்சி 2025 ஆண்டளவாக நடந்து கொண்டிருக்கிறது. 330 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இலுப்பூர் பகுதியிலே அந்த வெளிநாட்டு வெள்ளைக்கார வேங்கை அவள் தொடங்கி வைத்த புரட்சி 330 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவள் தொடங்கியது யுக புரட்சி என்று சொன்னால் இவள் தொடங்கியது இலுப்பூர் புரட்சி என்று சொல்ல வேண்டும். அந்த விதத்திலே இந்த இலுப்பூர் மண்ணை இறைவனுக்கு உகந்த புனித மண்ணாக மாற்றக்கூடியவர்களாக மாற்றம்தான் புரட்சி என்று சொல்லப்படுகிறது. உலகத்தையே மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்திற்கு வந்தார் அந்த மாபெரும் புரட்சியாளன் இயேசு கிறிஸ்து. வந்தவர் என்ன சொன்னார்? அந்த காலகட்டத்திலே யூத சமுதாயத்திலே யாரும் கடவுளை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது, கடவுளை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது என்கிற சட்டம் இருந்தது. ஆனால் அந்த சட்டத்தை முறியடித்து விட்டு நீ பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது என்கிற சொல்கிறாய். நான் இரத்தக்காரன் சொந்தக்காரன் என்கிற விதத்திலே நான் என்னை அப்பா என்று என் கடவுளை அழைப்பேன் என்று சொல்லி துணிச்சலோடு அழைத்தான். அப்படி அப்பா என்று அழைத்தவன் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான், கடவுளை அப்பா என்று சொல்லுகிறான், இவன் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி அந்த புரட்சியை அணைத்துவிட நினைத்தார்கள். ஆனால் அந்த புரட்சியை இன்னும் வேகமாக முன்னெடுத்து சென்று நான் மட்டும் அப்பா என்று அழைக்க மாட்டேன், இந்த சமூகத்திலே இழிவுகளாக கருதப்படக்கூடிய கழிவுகளாக கருதப்படக்கூடிய ஏழைகள், அனாதைகள்,
கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், நாதியற்றவர்கள், கதியற்றவர்கள், வக்கற்றவர்கள், திக்கற்றவர்கள், பாவிகள், ஏழைகள், நோயாளிகள், தொழுநோயாளிகள், முடவர்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய நீங்களும் அவரை அப்பா என்று அழையுங்கள் என்று சொல்லி அந்த தார்மீக உறவை இந்த உலகம் முழுவதற்கும் கொளுத்தி போட்ட இந்த புரட்சிக்காரனுடைய பவனி தான் இந்த பவனி. இதை வெற்றி பவனி என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு காரணம், அன்றைக்கு தொடங்கிய அந்த புரட்சிக்காரனுடைய அந்த பவனி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாருங்கள், இது நின்று விடவில்லை, மறைந்து விடவில்லை, மணிந்து விடவில்லை, மாறாக தொடர்கிற ஒரு புரட்சியாக இன்றளவும் இந்த பவனி இந்த இலுப்பூர் பகுதியிலும் நடக்கிறது என்று சொன்னால் உலகத்திலே யாரும் எந்த புரட்சிக்காரனும் செய்ய முடியாத ஒரு யுக புரட்சியை இந்த இயேசு ஆண்டவர் செய்திருக்கிறார். இதன் வழியாக அவர் நமக்கு சொல்லுவது என்ன? சாவுக்கு துணிந்தவன் நான் என்று சொன்னால் எதற்காக வந்தேன்? என் அப்பா கடவுள் என்னை அனுப்பினார், வந்தேன். நீயும் நானும் சகோதர சகோதரன் என்கிற உணர்வை உதிரம் சிந்தி அந்த உதிரத்தை உனக்கும் எனக்கும் ஊட்டி கொடுத்து உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது. நான் சொல்லலாம், இங்கே வந்திருக்கிற நீங்கள் சொல்லலாம். என்ன என்று சொன்னால் இரத்த சொந்தக்காரன் இயேசு கிறிஸ்து, நமக்கு இரத்த சொந்தக்காரன். காரணம், இந்த மண்ணிலே கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லோருடைய மீட்புக்காக இந்த மண்ணிலே ரத்தம் சிந்திய ஒரு இரத்த புரட்சியாளன் இயேசு ஆண்டவர். அந்த இரத்த புரட்சி தான் இன்றளவும் தொடர்கிறது. ஆலயங்களிலே, அந்த திருவிடை பாட்டுகளிலே, திருப்பலியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மண்ணிலே பிறக்கின்ற, பிறந்த, இனி பிறக்கப் போகிற எல்லா ஜீவன்களுக்காகவும் அன்று ஒருவன் அடுத்தவருடைய ரத்தத்தை சிந்தவில்லை, தான் சொந்த ரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்தி இந்த புரட்சி பவனியை ஆரம்பித்து வைத்திருக்கிறான். அதே போன்று இறுதியிலே இந்த புரட்சி மங்கிவிடக்கூடாது, மலிந்துவிடக்கூடாது என்பதற்காக, தொடர வேண்டும் என்பதற்காக, எல்லோருக்குமாக உயிர்த்தெழுந்த அந்த புரட்சிக்காரன் விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்பாக உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி ஆணையிட்டு சென்றான். இதோ இந்த புரட்சி தீ அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி நம் கையிலே கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த பொறுப்பை பொறுப்போடும் நிதானத்தோடும் பொறுமையோடும், எங்கேயோ ஒரு வெளிநாட்டிலே பிறந்தவள் உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த புரட்சி தீயை இதயத்திலே பற்றி எறிய செய்து கொண்டு இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாள் என்று சொன்னால், அந்த மனிதன் தொடங்கி வைத்த புரட்சியை நான் தொடர வேண்டும் என்கிற தனியாத தாகத்தோடு இங்கே வந்திருக்கிறாள். அன்றைக்கு அந்த புரட்சிக்காரனை அழித்து விடலாம் என்று சொல்லி நினைத்து பார்த்து அழித்தார்கள் 33 ஆண்டுகளிலே. ஆனால் 2025 ஆண்டு வரை இன்றைக்கும் அந்த புரட்சிக்காரன் மூட்டிய கனல் இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வாழ்வின் சாட்சிகள் தான் இந்த வெள்ளை மரியாள் போன்ற கன்னி. இந்த வெள்ளை மரியாள் அந்த உயிர்த்த நாயகன் தொடங்கி வைத்த புரட்சி பாதையிலே தன்னையும் இணைத்துக் கொண்டு அணையா தீபமாக இங்கே கொலுவிட்டிருக்கிறான். இயேசு ஆண்டவரை புதைத்தார்கள், செத்து போய்விட்டார் என்று நினைத்தார்கள், மீண்டும் உயிர்த்தெழுந்தான். வெள்ளை மரியாள் இங்கே புதைக்கப்பட்டால் அவள் ஏதோ மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடவில்லை. 330 ஆண்டுகளாக இதோ இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட உயிர் வாழ்கிற சாட்சியத்தின் புரட்சிக்காரிக்கு முன்பாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நான் இங்கே கூடியிருக்கிறோம். அதிர்வலையை தொடங்கி வைத்தார் என்று சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால், தொடக்கத்திலே தந்தை அவர்கள் இங்கே வந்தவுடனே முதலாக இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நிறைவேற்ற ஆர்வம் கொண்டு தொடங்கி வைத்தார்கள். அன்றைக்கு அவர்கள் என்னை அழைத்தார்கள் மறையுரையாற்ற. வந்திருந்தேன். பல்வேறு விதமான அரசியல்வாதிகள் இங்கே வந்தார்கள், ஆன்மீகவாதிகள் வந்தார்கள். வர முடியாதவர்கள் தமிழகத்தின் தென்கோடி முனையில் இருந்து தொலைபேசியிலே அவரை அழைத்து அவரை பார்த்தார்களா என்பது தெரியாது. அவரிடத்திலே ஒரு சாட்சியத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஃபாதர், கடந்த ஆண்டு நாங்கள் இங்கே வந்தோம், அந்த அருள்தலத்திலே ஜெபித்தோம், குழந்தை வரம் வேண்டும் என்று மன்றாடினோம். இந்த ஆண்டு எங்களுக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது. வெள்ளை மரியாளுக்கு நன்றி செலுத்தி விழாவிலே எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால், வெள்ளை மரியாள் என்கிற அந்த புரட்சிக்கார பெண் தொடங்கி வைத்த புரட்சி எல்லைகளை கடந்து தொல்லைகள் என்ன செய்யும், தொடர்ந்து ஓடுவேன் என்று சொல்லி ஓடி வந்து இந்த அம்மத்தியிலே வாழ்ந்திருக்கிறான். அன்றைக்கு முள்முடி தரித்து ரத்தம் சிந்தினான். இந்த பெண்மணி முட்புதரிலே தன்னை தூக்கி போட்டு ரத்தம் சிந்தி வாழ்ந்திருக்கிறான். அன்றைக்கு விழாவிலே ஈட்டியால் குத்தி அவன் ஒருவன் கண் பார்வை இழந்தவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த இறந்தவனுடைய விழாவிலிருந்து தண்ணீரும் புறப்பட்டு வந்து அவன் கண்ணை புனிதமாக்கி அவன் கண்ணை திறந்து வைத்து விட்டது.
அந்த புதுமையை செய்து வைத்தது என்று பார்க்கிறோம். அதே போன்று இந்த வெள்ளை மரியாள், இந்த அன்னை தாக கிடக்கிற நேரத்திலும் கூட தன்னை சுற்றி வந்த அந்த சிப்பாய்கள் கண்ணிழந்து குருடர்களாக தெரிந்த பொழுது அவர்களுக்காக மன்றாடி பார்வையை கொடுத்திருக்கிறாள். எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரம் கூட இந்த வெள்ளை மரியாளுக்கு இங்கே விழா கொண்டாடினோம் என்று சொன்னாலும், இந்த வாரம் இந்த புரட்சிக்காரன் யுக புரட்சியை தொடங்கியவனுடைய அந்த புரட்சி பாதையிலே தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளை மரியாளினுடைய புரட்சி பயணத்தையும் இணைத்து கொண்டாடுகிற இந்த வாரம் என்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது, பொருத்தமானதாகவே இருக்கிறது. எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இலக்கை எது என்பதை சரியாக புரிந்திருந்தார் இயேசு ஆண்டவர். உயிர் போனாலும் உதிரம் சிந்தினாலும் தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன் என்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்து தன் உயிரையும் கொடுத்து இரத்தத்தையும் சிந்தி அன்பு புரட்சியை உலகிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். அந்த அன்பு புரட்சித்தான் இன்றைக்கு பார்க்கிற நாம் ஒவ்வொருவருமே, இங்கே இருக்கக்கூடிய குருக்கள், இந்த திருப்பலியிலே உங்களை ஒவ்வொரு முறையும் மூச்சுக்கு முன்னொரு என்ன சொல்லுகிறோம்? சகோதர சகோதரிகளை என்று சொல்லுகிறோம். சகோதர சகோதரி என்று சொன்னால் சக உதிரம், என் ரத்தமும் உன் ரத்தமும் ஒன்று. இப்படிப்பட்ட இரத்த புரட்சியை காணுகிற மனிதர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு இரத்த உறவு இருக்கிறது என்பதை உலகிற்கு உணர்த்தி காட்டிய அந்த இரத்த புரட்சிக்காரன் இரத்தத்தை சிந்தியதால் தான் இந்த இரத்த உறவு உங்களுக்கு எனக்கும் கிடைத்திருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இங்கே கொலுபெற்றிருக்கிறாள் இந்த வெள்ளை மரியாள் என்று சொன்னால், இவள் பெயரால் இங்கே கூடி வந்திருக்கிற நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தினராக கூடி கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நன்றி பெருக்கோடு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவளும் நமக்கு சொல்லக்கூடியது இதுதான். இலக்கு என்பது ஒன்று. இயேசுவுக்கு இருந்த இலக்கை தனது இலக்காக்கி கொண்டாள் வெள்ளை மரியாள். இயேசுவை போல ரத்தம் சிந்தி உயிர் கொடுக்கவும் துணிந்து நின்றாள். இயேசுவை போல இறுதியிலே கொலை செய்ய வந்தவனுக்கும் அவனுக்காக மன்றாடக்கூடிய மனநிலை இவளிடம் இருந்தது. இயேசுவை போல கண்ணை குணமாக்கியது போல, இறந்தவனுடைய கண்ணை குணமாக்கியது போல இது சிப்பாய்களுடைய கண்களை திறந்து வைத்திருக்கிறாள். அவர் இறந்தவர் இறந்து போய்விடவில்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். கல்லறைக்கு ஓடிப்போய் பார்த்தார்கள் சீடர்கள். அதே போன்று நாம் இன்றைக்கு கல்லறைக்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறோம் 330 ஆண்டுகளாக என்று சொன்னால், உயிர் போட்டு நமக்கும் இன்றைக்கு வாழ்வில் உயிருக்காக அவள் இன்றைக்கு போராடி மன்றாடி கொண்டிருக்கிறாள். இந்த வேளையிலே நாம் வெற்று விழாக்களை மட்டும் கொண்டாடி நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அன்றைக்கு தொடங்கிய அந்த புரட்சியை எப்படி வெள்ளை மரியாள் தனது பணியிலே தனது பாணியிலே நாடு கடந்து எல்லை கடந்து தொல்லைகளை உய்த்துணர்ந்து அந்த புரட்சியை தொடரச் செய்தாலோ, அதே போன்று அவள் இன்றைக்கு விடுக்கக்கூடிய சவால், நான் எங்கேயோ பிறந்து வளர்ந்து நான் என் ரத்தத்தை சிந்தி அந்த இயேசு ஆண்டவருடைய அன்பின் புரட்சி தீ அணையாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறேனே, நீங்களும் அப்பது போன்று உங்களிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள், வித்தியாசங்கள், ஜாதிய துவேஷங்கள், பாகுபாடுகள், பிளவுகள், பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், கலகங்கள், பொறாமைகள் இவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீங்களும் அந்த அன்பின் புரட்சியிலே கைகோர்க்க வேண்டும், இணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையை நமக்கு ஊட்டக்கூடியவளாக இன்றைக்கு அவள் நமக்கு சவால் விடுக்கிறாள். சந்திப்போம், அந்த சவாலை சந்திக்க முற்படுவோம். அந்த சவாலை நாமும் சந்திக்க முடியும். நாமும் அந்த யூத நாட்டு சிங்கம் தொடங்கி வைத்த அந்த யுக புரட்சியை, இந்த இழுப்பூர் வெளிநாட்டு வேங்கை தொடங்கி வைத்த இந்த புரட்சியை நமது அன்றாட வாழ்விலே பிறரை மன்னிப்பதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் அன்பு செய்வதிலும் பகைமையை புதைப்பதிலும் வெளிக்காட்டுவோம். நாமும் இந்த புரட்சி பயணத்தில் தொடருவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இந்த அருள்மிகு வெள்ளை மரியாளுடைய வேண்டுதலால் நமக்கும் நிறைவேற்றி கொடுப்பாராக. ஆமென்.